ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அரசுமுறை சுற்றுப்பயணமா பிரான்சுக்கு போய் அதிபர் மேக்ரோனை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரு. ஆஸ் எ அவுட்கம்மா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் இணைந்து விண்வெளி பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி போன்றவற்றில் இணைந்து செயல்பட இருப்பதாக செய்திகள் வெளிவந்தது. இது மட்டும் இல்லாம ஐரோப்பிய ஒன்றியத்திலே இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய நாடாக பிரான்ஸ் இருப்பதாகவும், ஐரோப்பிய நாடுகளிலே இந்தியா பிரான்ஸ் தான் நம்புது அப்படிங்கிற செய்தியும் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. Friends, we know that how our EAM will roast the European Union and European countries. ஸோ ஒரு சில தலைவர்கள் மட்டுமே இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தையும் அதை ஆளும் தலைவர்களையும் நன்கு புரிஞ்சவங்க. அதுல நம்ம இஏஎம்மும் ஒருத்தர் அப்படிங்கிறதும், அவர் இது மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தியிருப்பது அப்படிங்கிறதும் சாதாரண விஷயம் இல்லை, லேசுப்பட்ட விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரஷ்யாவுக்கு அடுத்ததா ரிலையபிள் பார்ட்னரா, அப்கோர்ஸ் இஸ்ரேலுக்கு அடுத்ததாகவும் சொல்லலாம், ரிலையபிள் பார்ட்னரா பார்ப்பது பிரான்ஸை மட்டும்தான். ஐரோப்பிய ஒன்றியத்துல இந்தியாவின் நம்பகமான நாடு பிரான்ஸ் அப்படிங்கிறத ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்தியா பிரான்ஸ் அப்படின்னு வந்தாவே கண்டிப்பா ரஃபேல் போர் விமானத்தை நாம அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல ரஃபேல் விமானம் வீழ்த்தப்பட்டதை இப்ப டசால் நிறுவனத்தின் சிஇஓ கையில எடுத்திருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் இந்தியாவின் 3 ரஃபேல் போர் விமானங்களை வீழ்த்தினதாக சொல்லப்பட்ட விவகாரம் இட்ஸ் இன்அக்யூரேட் அண்ட் வி ஆர் நாட் ஷுர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நாம கண்டிப்பா எடுத்துக்கணும். ஸோ இன்அக்யூரேட்னாவே அங்கே முடிஞ்சு போச்சு, அங்கே ஃபேக் ப்ரொபகண்டா அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு அர்த்தமாக வரக்கூடியது. இன்னைக்கான காணொலியில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, பாகிஸ்தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்தியா கிட்ட இருந்து இந்த வாட்டி தப்பிச்சிருக்கு. ஸோ இந்தியா ஒரு அடி அடிக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் இந்தியாவிடம் சரணடைஞ்சிருக்கு. இல்லைன்னா இந்நேரத்துக்கு பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒன்று இந்த உலகத்துல இருந்திருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமான செய்தி இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட். பாகிஸ்தானின் கம்ரா அப்படிங்கிற சிட்டில பாகிஸ்தான் ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி டேர்ம்டு ஆஸ் பிஎஸ்சி. இந்த பிஎஸ்சி ஆனது பாகிஸ்தான் டிஃபென்ஸ் ஈகோசிஸ்டமின் முக்கிய தூண் அப்படின்னு தான் சொல்லலாம். இதை முழுமையா யாரு கட்டுப்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், எம்ஓடி. இந்த ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸின் தலைவர், உபத்தலைவர் யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்வது எல்லாமே பாகிஸ்தானுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான். ஆனா இது நம்ம ஹேல் மாதிரி இல்லை, இது ஒரு பப்ளிக் செக்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லை, இது கம்ப்ளீட்லி அண்டர்டேக்கன் பை பாகிஸ்தான் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இந்த பாகிஸ்தான் ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸும் பாகிஸ்தானின் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் ஆல்மோஸ்ட் இன்டர்லிங்கான ஒரு சிஸ்டம் தான். இந்த பாகிஸ்தான் ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸின் மெயின் ரோல் என்ன இங்க அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம நாட்டின் ஹால் நிறுவனம் நமக்கு எப்படி இருக்கு, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், சிமிலர் டு ஆஸ்தக். பிகாஸ் பாகிஸ்தானின் ஏர்ஃபோர்ஸ்ல செயல்படும் அனைத்து விதமான ராணுவ விமானங்களும் இன்க்ளூடிங் அட்டப்பலசா இருக்கக்கூடிய மிராஜ் 3, மிராஜ் 4 போன்ற போர் விமானங்களின் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், ஓவர்ஹால்ல இருந்து இப்ப சைனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து உருவாக்கி இருக்கும் JF-17 போர் விமான அசம்பிளி வர இந்த ஒரு நிறுவனம் தான் பாகிஸ்தான்ல டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட் 23 நிமிஷத்துல 9 ஏர்பேஸ்களை ஆபரேஷன் சிந்தூர்ல நாம எப்படி அழிச்சோம். இந்த தாக்குதலுக்கு அடுத்த தாக்குதலா நெக்ஸ்ட் டார்கெட்டா இந்திய குறி வச்சது இந்த பாகிஸ்தானின் ஏரோநாட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ் தான். பட் பாகிஸ்தான் ஜஸ்ட் மிஸ்ல இங்க தப்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாம சரண்டர் ஆனதன் மூலமா ஜஸ்ட் மிஸ்ல பாகிஸ்தான் இந்த ஒரு தாக்குதல்ல இருந்து தன்னை காப்பாத்திருக்கிறாங்க. சப்போஸ் இந்த பிஎஸ்சியும் தாக்கப்பட்டிருந்தால் பாகிஸ்தானின் ஏர்ஃபோர்ஸ் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆகியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏற்கனவே அவங்களுடைய ரன்வேக்கள் அழிக்கப்பட்டது, JF-17, J-10C போன்ற விமானங்களும் டவுன் செய்யப்பட்டது. இதை தொடர்ந்து இந்த பிஎஸ்சியும் நம்ம அழிச்சிருந்தோம்னு வைங்களேன், ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தானின் போர் விமானங்களை சரி செய்யவும் முடியாது, புது போர் விமானங்களை அவங்களால உருவாக்கவும் முடியாது. தே ஆர் கம்ப்ளீட்லி ஆல்மோஸ்ட் கான். பிஏஎஃப் அப்படிங்கிறது ஒன்றுத்துக்கும் இல்லாத ஒன்றா ஆயிருக்கும் அவங்களுக்கு. இதை எப்படி நான் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஹால் நிறுவனம் தாக்கப்பட்டா நமக்கு எப்படி இருக்கும், நம்மளுடைய சுகை போர் விமானங்கள் எதுவுமே இருக்காது, நம்மளுடைய அடுத்தடுத்து இருக்கும் பல போர் விமானங்கள் ப்ராஜெக்ட் நம்ம கிட்ட இருக்காது, ஓஇஎம் ஸ்பேர்ஸ் எதுவுமே இருக்காது. அது மூலியமா நம்ம கிட்ட இருக்கும் போர் விமானங்களுடைய ஸ்பேர்ஸை நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. போர் விமானங்கள் இருக்குனாலும் அதனால பார்க்க முடியாது. இந்த ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்படுவோம். இல்லைன்னா நம்ம உடனடியாக வேற ஒரு நிறுவனம் இல்லை வேற ஒரு நாட்டுக்கு இருந்து நம்ம இறக்குமதி பண்ண வேண்டிய நிலைமைக்கு இருக்கும். அது மாதிரிதான் பாகிஸ்தானுக்கும் ஏற்படும். ஆக்சுவலா ஏற்பட்டிருக்கும், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல அவங்களுடைய போர் விமானம் பறந்துச்சு கீழே வந்துச்சுன்னா அடுத்து அவங்க ஒரு மெயின்டெனன்ஸோ இல்லை ரிப்பேரோ அவங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதற்கு அந்த பிஎஸ்சி அப்படிங்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் வரணும். அந்த நேரத்துல இந்த பிஎஸ்சி தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருந்தால் ஒரு 2 ஃபிளைட் 3 ஃபிளைட் தான் அவங்களால பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த போர் விமானம் பறக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் இம்பாசிபிளா இருக்கும். ஆல்மோஸ்ட் எ கண்ட்ரி வித்தவுட் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு பாகிஸ்தான் மாறி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னும் வேடிக்கையான செய்தி என்ன தெரியுமா? ஏற்கனவே தாக்கப்பட்ட இழப்புகளை சரி செய்யறதுக்காக பாகிஸ்தான் அவங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்ல கூடுதலா ஒரு 20% ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரியான நேரத்துல நம்ம இந்த பிஎஸ்சி அழிச்சிருந்தோம்னு வைங்களேன், கதை வேற மாரி போயிருக்கும். ஸோ நமக்கான இமேஜ் அப்படிங்கிறது இன்னும் ஒரு ஸ்டெப் ஹையா போயிருக்கும். பட் ஜஸ்ட் மிஸ்ல பாகிஸ்தான் இங்க சரண்டர் ஆகி தப்பிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம ஏஎம்சியை பத்தி பார்த்தோம்னு வைங்களேன், ஏடிஏ உடன் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியுடன் இணைந்து எந்த நிறுவனம் வரப்போகுது இந்த ஏஎம்சியை உருவாக்குறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 11 இந்திய நிறுவனங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிருக்காங்க. இதுல டாடா நிறுவனம் உட்பட 11 இந்திய நிறுவனங்கள் இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிருக்காங்க. இது போக ஏஎம்சிஎல பயன்படுத்த இருக்கும் ஏஐ கண்ட்ரோல்ஸ்களை ப்ரிலிமினரி செக் பண்ணி ஸோ அதில் இருக்கும் டிஃபெக்டை சரி செய்யறதுக்காக ப்ரீ இன்ஸ்டாலேஷன் தேஜஸ் மார்க் டூல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதாகவும் செய்தி கிடைச்சிருக்கு. தேஜஸ் மார்க் டூல அந்த ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் வரும் பக்ஸ் அண்ட் ஃபிக்ஸஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய ஏஎம்சிஎல ஒரு கம்ப்ளீட் அண்ட் கண்ட்ரோல்டு ஏஐ சிஸ்டம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண இருப்பதாகவும் நமக்கு செய்தி கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த அப்பாச்சி AH-64E அப்படிங்கிற ராணுவ தாக்குதல் ஹெலிகாப்டர் பற்றின விவகாரம் தான். இந்த 64E அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு தேதி வரை இந்திய ஆர்மிக்காக போயிங் நிறுவனத்திற்கு தரப்பட்ட 6 அப்பாச்சி AH-64Eங்கிற அட்டாக் ஹெலிகாப்டர் கான்ட்ராக்ட்ல ஒரு அப்பாச்சி AH-64E அப்படிங்கிற அட்டாக் ஹெலிகாப்டர் மட்டுமே டெலிவர் செய்யப்பட்டிருக்கு. இதை மூணு பேட்சா ஃபர்ஸ்ட் பேட்ச் மே ஆர் ஜூன் 2024 இருந்து அவங்க தருவதா சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து செகண்ட் பேட்சும் நமக்கு தருவதா இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஃபர்ஸ்ட் போர் விமானம் மட்டுமே நமக்கு கிடைச்சிருக்கு. அதற்கப்புறம் ஜூன்ல நாங்க தரோம்னு சொன்னது டிசம்பர் 2024ல நாங்க தரோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. டிசம்பர் 2024லயும் அவங்க தரல, 2025ல நாங்க தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் அவங்க தரல. இப்ப வரையும் நமக்கு அந்த ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர் தவிர வேற எந்த ஹெலிகாப்டரும் இல்லை. இப்ப இந்த டீலோட ஸ்டேஜ் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? டெலிவரி அப்படிங்கிற ஒரு டைமே இல்லை. எங்களால இப்போதைக்கு தர முடியாது, எப்ப தருவோன்னு எங்களால ஒரு டெட்லைனை சொல்ல முடியாது அப்படின்னு போயிங் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த டீலோடைய வேல்யூ 600 மில்லியன் கொடுத்து 6 அட்டாக் ஹெலிகாப்டர் நம்ம வாங்குவதா இருந்தோம். 2024ல நமக்கு வர வேண்டியதுல முதல் ஒரு ஹெலிகாப்டர் மட்டுமே நமக்கு வந்திருக்கு. இன்னைக்கு தேதி வரை இன்னும் வேற எந்த ஹெலிகாப்டரும் நமக்கு வரல. ஸோ சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னா, அமெரிக்கர்களே அவங்களோட மிலிட்ரியில இருக்கும் அப்பாச்சி 64D மற்றும் அப்பாச்சி 64E போன்ற அப்கிரேடட் அப்பாச்சி வேரியண்ட்டை ரிட்டையர் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தி லெப்டினன்ட் ஜெனரல் ஜோசப் ரயன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பாச்சி ஹெலிகாப்டர் இப்ப 3rd டிகேடுக்கு மூவ் ஆகியிருக்கு. இப்ப இருக்கும் டிகேட் அண்ட் மாடர்ன் வார்ஃபேருக்கு இது ஒரு வார் வின்னிங் கேப்பபிலிட்டி கொண்ட ஹெலிகாப்டரானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது இல்லை. ஈவன் இந்த லேட்டஸ்ட் 64E சொல்றோம் பாருங்க, அது கூட இப்ப இருக்கும் போர்க்களத்துல அவுடேட்டட் ஒரு அட்டாக் ஹெலிகாப்டரா தான் இருக்கு. ஸோ எங்க படைகள்ல இருந்து அப்பாச்சி ரிட்டையர்ட் அவுட் பண்ணி ஃபிளாராங்கிற ஒரு ப்ராஜெக்ட் மூலியமா ஃபியூச்சர் லாங் ரேஞ்ச் அசால்ட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மூலியமா வெர்டிக்கல் டேக் ஆஃப் ஆகக்கூடிய போர் விமானங்களை நாங்கள் உருவாக்கி இதை ரீப்ளேஸ் பண்ண போறோம். இதற்கான ப்ராசஸை நாங்கள் 2024 ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இது மட்டும் தான் சீரியஸ்னஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்தியா கிட்ட ஏர்ஃபோர்ஸின் அப்பாச்சி 64E 22 போர் விமானங்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு வாரத்துல மட்டும் அடுத்தடுத்து 2 அப்பாச்சி 64E அப்படிங்கிற அட்டாக் ஹெலிகாப்டர் ஆனது எமர்ஜென்சி லேண்ட் செய்யப்பட்டிருக்கு. இதற்கான முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா, ஹீட் ரிலேட்டட் மால் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. இந்தியாவின் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ல ஹெலிகாப்டர் ஓவர் ஹீட் ஆகி மால் ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால ரொட்டீன் சார்ட்டி கூட முழுமையா பண்ண முடியல. அந்த சார்ட்டி ஆரம்பிச்சுன்னா அதுல நடுவுலயே நாங்க கிரவுண்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் இல்லாம லடாக் போன்ற ஹை ஆல்டிடியூட்ல இந்த ஹெலிகாப்டர்ல கண்ட்ரோல் பண்ணி லேண்ட் பண்றதும் ரொம்ப சிரமம். பட் ஹை ஆல்டிடியூட் கண்ட்ரோலை கவுண்டர் பண்றதுக்காக நம்ம LCH பிரச்சனை கொண்டு வந்தோம். ஸோ அங்கே ஒரு இஷ்யூ சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஹீட் மால் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது சார்ட் அவுட் பண்ண முடியல நம்மளால. அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல இருந்த போது இந்த அப்பாச்சி போர் விமானத்தை அங்கே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சரி டெசர்ட் கண்டிஷன்லயாச்சும் இது சூட் ஆகும் அப்படின்னு நம்ம டெசர்ட்ல பயன்படுத்தினா இப்போ அங்கேயும் ஹீட் மால் ஃபங்க்ஷன் பிரச்சனை வருது. ஆஸ் ஆஃப் நவ் வி ஆர் ஃபோர்ஸ்ஃபுல்லி கெட் ரெஸ்ட்ரிக்டட் டு யூஸ் அப்பாச்சி அட் பர்டிகுலர் என்விரான்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட என்விரான்மெண்ட்ல இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை நம்ம நினைச்ச மாதிரி அதை பயன்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா இது கூட இப்ப அடிஷனலா 6 ஹெலிகாப்டர்ஸ் நமக்கு வரணும். ஆனா இந்த ஒரு செய்தி மூலியமா நமக்கு கிளியரா என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு நாட்டுக்காக ஆர்டர் கொடுக்கப்பட்ட வெப்பனரி சிஸ்டம் டிலே ஆகுதுன்னா அது எப்படி கரண்ட் சினாரியோல அவுடேட்டட் ஆகும் நிலைமைக்கு தள்ளப்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த அப்பாச்சி 64E அப்படிங்கிற அட்டாக் ஹெலிகாப்டர் சிறந்த உதாரணமா இருக்கும். ஏன்னா நம்ம 2020 இதற்கான ஆர்டரை கொடுத்தோம். 2024 ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர் கிடைச்சிச்சு. அதற்கப்புறம் எந்த ஒரு ஹெலிகாப்டரும் கிடைக்கல. இப்ப 2025 இது அவுடேட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைம் லைனை பாருங்க, அந்த டிலே டைம் லைனை பாருங்க. 600 மில்லியன் அப்படிங்கிறது 2020 அதுக்கு இருந்த வேல்யூவை குறிப்பிட்டு தான் அவங்க வாங்கினாங்க. இப்போ அதோடைய வேல்யூ ஆல்மோஸ்ட் அமெரிக்காவே சொல்லிட்டாங்க இட்ஸ் வார் வின்னிங் இல்லை அப்படின்னு.
ஸோ இப்போ இந்த 600 மில்லியனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது இப்போ யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஹவு த வெப்பனரி சிஸ்டம் வில் கெட் அவுடேட்டட் இஃப் இட் கெட் டிலேட் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ரொம்ப சீரியஸான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வேற நமக்கு F404 414 இன்ஜின்லாம் இருக்கு. அது எப்போ அவுடேட்டட்னு சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதோ ஒரு சில செய்திகள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video, my dear friends. நன்றி, வணக்கம்.